இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு 10 வயசுக்கு நடந்தது. நம்ம நம்ம ஊரில், நம்ம தெருவில், நம்ம வீட்டில் நடக்கலாம். இது நடக்காமல் இருக்கணும்னா மற்றவங்க சொல்கிற மாதிரி சிஎம் சார் சரியில்லை, அரசியல் சரியில்லை, கட்சி சரியில்லை, இந்த அரசியல் பேசுகிறதுக்காக இந்த வீடியோ கிடையாதுங்க. நான் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஒரு விஷயம் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறது, நம்ம வீட்டில் ஒரு தருதலை, நம்ம வீட்டில் ஒரு ஆண் குழந்தை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு கூட்டு போய் ஹோமில் சேர்த்துருங்க. வளர்ந்த தருதலை இருந்துச்சுன்னா நாமளே நேரில் போயிட்டு ஒரு கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள ஜெயிலில் தள்ளி விட்டுருங்க. இருக்கிற அத்தனை குழந்தைங்களும் பெண் குழந்தைங்க எல்லாருமே ஒரு பாதுகாப்பு இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம ஆண் குழந்தைங்கள ஒழுக்கமாக வளர்த்தா போதும். நமக்கு தெரியும் இல்லைங்க, விஜய் சார் ஆட்சி இதே மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னால் எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க இங்கே. அத்தனை கோடி மக்களுடைய எல்லா அன்றாட வாழ்க்கையில் நடக்க வேண்டிய பிரச்சனையை எல்லாத்தையும் சிஎம் சார் பார்க்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், டிவிகே இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். பட் சட்டம்ன்றதை ரொம்ப கடுமையாக்கணுங்க. இந்த மாதிரி போக்சோ சட்டம் இருக்குன்னு ஒரு பேர் தாங்க. ஆனால் அது ஏன் கடுமையாக்கி இந்த மாதிரி ஒரு குற்றவாளி கண்டுபிடிச்சு நின்ன இடத்துல சுட்டு தொலைய மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஒரு குழந்தைய இந்த மாதிரி நினைக்கும் போது ஒரு பயம் வரணுங்க. அந்த பயத்தை கொடுக்கணும் இந்த சட்டம். சிஎம் சீட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்கு இல்லையா, அந்த பவரை இன்னைக்கு எந்த அரசியல்வாதியும் எடுக்காத ஒரு விஷயத்த, பண்ணாத ஒரு விஷயத்த முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை இனி எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் அவர் எடுத்தார்னா கண்டிப்பாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், அவர் நல்லா இருப்பார். எந்த அனுபவமும் இல்லாத இவர் வரவே கூடாதுன்னு நினச்சேன்னா, அரசியல்வாதிங்க போனாலே அரசியல்வாதி போகிற இடத்துல ஃபுல் டிராஃபிக் இருக்கும். எல்லாரையும் மக்களை நிப்பாட்டி வச்சுருவாங்க. அது ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதாலும் சரி, புனமே போனாலும் சரி, இந்த அரசியல்வாதிங்க வந்தாலே எல்லாமே கான்வாய் பாதுகாப்புக்காகவே டிராஃபிக் ஜாம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் இன்னைக்கு அதுக்கு ஒரு விடிவு காலம். இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ரவுடிசம் பண்ணுற ரவுடிசம் எல்லாம் பிடிச்சிருக்காங்க. ஒயின் ஷாப்பை எவ்வளோ மூடப்பட்டிருக்கு. நிறைய விஷயம், நல்ல விஷயங்கள் பார்த்துட்ருக்கேங்க. ஏன் நான் அப்படி நினச்சேன்றது இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அதே மாதிரி இந்த குழந்தை கடைசியாக இருக்கணும். ஒரு குழந்தைய பார்த்து ஒரு மிருகம் இனி எவனும் பண்ணக்கூடாது, எவனும் பண்ணக்கூடாது. அறுத்து தொங்க விட்டுணுங்க. முடிஞ்சா வாய்ஸ் அவுட் பண்ணுங்க எல்லாருமே. இல்லையா சிஎம்ஓ தமிழ்நாடுன்னு சொல்லி ஹேஷ்டேக் பண்ணுங்க கமெண்ட்ல. எவ்வளோக்கு எவ்வளோ இதுக்கான இந்த கோயம்புத்தூர் நடந்த இந்த குழந்தைக்கு நடந்திருக்கு, அந்த குழந்தைக்கு நடந்தது கடைசியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. எவனும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. வயிறு எரியுது. இந்த மாதிரி எப்படி மனசு வருதுன்னு தெரியல. 10 வயசு குழந்தை அது சாவடிச்சு கூடவே அலைஞ்சு திரிஞ்சிருக்கான் தேடுறதுல. மனசெல்லாம் அப்படியே பதறுது. இன்னைக்கு ஃபுல்லாக நான் ஷூட்டில் இருந்தேன். எனக்கு இந்த 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 நியூஸ் பார்க்க மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டு. நான் இதுக்கான ஒரு வாய்ஸ் அவுட் நான் பண்ணலைன்னா நான் பொண்ணே கிடையாது, ஒரு தாயே கிடையாது. கண்டிப்பாக சொல்கிறேன், அவனை சும்மா விடக்கூடாது, தொங்க விட்டுடணும்.